இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு இயேசுவை நோக்கி. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். இந்த வசனத்தில் 4 காரியங்களை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக பாரமான யாவற்றையும் தள்ள வேண்டும். இரண்டாவதாக நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ள வேண்டும். மூன்றாவதாக இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். இவ்வாறு செய்யும் போது நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நாம் பொறுமையோடு ஓட முடியும். நம்முடைய உலக வாழ்க்கையில் குழப்பமான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே இயேசுவை நோக்குவதற்கும் கூட நாம் போராட வேண்டிய சூழ்நிலை வருகிறது. ஆகவே இயேசுவை நோக்கி பார்ப்பதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். நம்முடைய ஆண்டவர் எல்லா பிரச்சனைகளையும் விட பெரியவர் என்பதை நாம் உறுதியாக விசுவாசிக்கும் போது இயேசுவின் மீது நம் கவனத்தை வைப்பது நமக்கு எளிதாக இருக்கிறது. இயேசுவோடு கூட இருந்த அவருடைய சீஷர்களும் கூட இயேசுவை நோக்கி பார்க்க இயேசுவின் மேல் தங்கள் கவனத்தை வைக்க தவறினார்கள். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 33ஆம் வசனம் வரை நாம் இதை குறித்து வாசிக்கலாம். இயேசு படகிலே தம்முடைய சீஷர்களை அக்கறைக்கு போகும்படிக்கு துரிதப்படுத்தினார். அவர்களை அனுப்பிவிட்ட பின்பு இயேசு ஜெபம் செய்வதற்காக தனித்து ஒரு மலையின் மேல் ஏறினார். அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்தது. எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவில் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறிந்து கொண்ட போது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு இயேசு வா என்றதும் பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக தண்ணீரின் மேல் நடந்தான். இயேசுவின் மேல் இருந்த தன்னுடைய கவனத்தை விட்டு காற்று பலமாயிருக்கிறதை பேதுரு கண்டபோது பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு தம்முடைய கையை நீட்டி பேதுருவை காப்பாற்றினார். அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்று இயேசு பேதுருவிடம் கேட்டார். இயேசுதான் மேசியா என்று பேதுரு அறிந்திருந்தான். 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து இயேசு ஆசீர்வதித்து ஏறக்குறைய 5000 பேருக்கும் மேலான புருஷர்களை போஷித்ததையும் பேதுரு பார்த்திருந்தார். அப்படி இருந்தும் பேதுரு சுற்றி இருக்கிற சூழ்நிலையை நோக்கி பார்க்கும் போது தனக்கு முன்பாகவே நின்று கொண்டிருக்கும் இயேசுவை நோக்கி பார்க்க கவனம் செலுத்த முடியவில்லை. நாமும் இயேசு நம்மேல் வைத்திருக்கிற அவருடைய கல்வாரியின் அன்பை, அவர் நமக்கென்று ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கும் மகிமையை அறிந்தோமேயானால் நம்முடைய பாரத்தை இயேசுவின் மேல் வைத்து விடுவோம். நாமவே பாவ வழியை விட்டு விலகுவோம். இயேசுவையே நாம் நோக்கி பார்க்கும் போது, இயேசுவின் மேல் நம்முடைய கவனத்தை வைக்கும் போது நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு நாம் ஓட முடியும். இயேசுவின் மீது தனிப்பட்ட முறையில் கவனம் செலுத்த நாம் தினமும் ஜெபத்திற்கும் வேத வாசிப்பிற்கும் வழக்கமான நேரத்தை ஒதுக்குவது நமக்கு நல்லது. ஒவ்வொரு நாளையும் துவங்கும் போதும் முடிக்கும் போதும் இயேசுவை நோக்கி பார்க்க கவனம் செலுத்துவோம். ஒரு தேவனுடைய மனிதர் இவ்வாறு கூறினார், டாக்டரிடம் அப்பாயின்ட்மெண்ட் கேட்கிறோம், குறித்த நேரத்திற்கு முன்பாகவே சென்று நாம் காத்திருக்கிறோம். இந்த உலகத்தையே சிருஷ்டித்த தேவாதி தேவனிடம் பேசுவதற்கு நாம் தான் அப்பாயின்ட்மெண்ட் கொடுக்க வேண்டும். நாம் இயேசுவை நோக்கி பார்க்கிறோமா என்று அவர் நம்மை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். தேவனுக்கும் நமக்கும் இடையே தடையாயிருக்கும் பாரத்தையும் பாவத்தையும் தள்ளிவிடுவோம். மன அழுத்தங்கள் வரும் போதும்
முதலாவது இயேசுவையே நோக்கி பார்த்து அவர் மேல் கவனம் செலுத்த ஆரம்பிப்போம். அப்போது நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓடக்கூடிய பொறுமையையும் பலனையும் நாம் இயேசுவினிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரங்களை நாங்களே சுமந்து தவிக்காதபடிக்கு யாவற்றையும் தள்ளிவிடவும், எங்களை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட எங்களுக்கு கிருபை தர ஜெபிக்கிறோம் அப்பா. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொன்ன இயேசுவையே நாங்கள் நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களுக்கென்று நியமித்திருக்கிற ஓட்டத்தை பார்த்து நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு பொறுமையோடு ஓடுவதற்கு எங்களுக்கு வேண்டிய ஞானத்தையும் திட மனதையும் பலனையும் உற்சாக ஆவியையும் தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. Have a blessed day.